மக்களே, ஸ்டோரி போட்டிருக்காரு தலைவர். ஏன்னா ஒரு சில வினாடிகள் வீடியோ ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்க முடியாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இப்போ பொய் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா மெய் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கான். நல்லவனே, எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நல்லவனே, கேஸ் கொடுத்துருக்கேன்டா. தைரியம் தைரியம் இருந்தா வந்திருக்கலாம்ல, விசாரணைக்கு வந்திருக்கலாம்லப்பா. ஏன் வரல? நீ பிராடுடா, நீ திருட்டு போய. உன்னை நம்பி சொல்லி காட்டக்கூடாது, ஆனா உன்னைய மாதிரி ஆளுக்கு சொல்லி காட்டணும். அதாவது நம்பிக்கை வச்சு என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சு உனக்கு சோறு போட்டேன் தெரியுமா? அந்த சோறு போட்டதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுத்துட்டு போன தெரியுமா? இப்போ நீ போட்ட ஸ்டோரிடா. இது வந்து இதாவது தீர விசாரிப்பதே மெய்யா. வா விசாரிக்கலாம், வாடா. ஏன் வரமாட்டேங்கிற? நான் உங்க வீட்டுல எனக்கு பணம் தர்றேன்னு சொன்ன வீடியோ ஆடியோ எல்லாமே வச்சிருக்கேன். நான் ஒண்ணா போஸ்ட் பண்ணுவேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோட நகை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை வந்து ரொம்ப மனவேதனைக்கு நீ ஆளாக்காத. நீ வந்து நீ இந்த மாதிரி தொட்டிருக்கவே கூடாது. ஏன்னா நான் உனக்கு அவ்வளவு பண்ணிருக்கேன். நீ சாப்பிடாம கிடந்தா கூட எழுப்பி தம்பி சாப்பிடுறான்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்படி ஒரு ஜீவனைக்கே நீ துரோகம் பண்றனா? நீ யாரை ஏமாத்தப்ப இந்த ஸ்டோரி எல்லாம் நீ யாரை ஏமாத்த போடுற? இது எவ்வளவு பெரிய ப்ராட் தெரியுமா? நீ அதாவது திருட்டு கேஸ்ல நீ எல்லாம் வெளியில இருக்க வேண்டிய ஆளு இல்ல, நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளு. உன் மேல கொலை கேஸ் இருக்கு. இப்போ நம்பிக்கை வச்சு நான் உண்மையிலே அதை கூட நம்பலடா. சரி, பாவமே என்ன வேற எவனோ செஞ்சுட்டாக்கா, என்னைய மாட்டி விட்டாக்கான்னு நீ சொன்ன. ஆனா நான் அப்படியானு உன்னை நம்பி நான் வீட்டுல வச்சு சோறு போட்ட எனக்கு அவ்வளவு பெரிய ஆப்பு வச்சு விட்டியடா ஆதி. ரொம்ப தப்பு ஆதி. நீ சொல்றியல்ல பெண்களுக்கு உதவி செய்ய போறீல்ல, சரி ரம்ஜானு கூட உதவி செஞ்சிருக்க. ஆனா என் பாவம் உன்னை சும்மாவே விடாது. நான் விட மாட்டேன். நீ ஸ்டோரி போடு, என்ன வேணாலும் பண்ண, எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். என்னோட பணத்தையும் என் நகையும் நீ கொண்டாந்து ஒப்படைக்கணும். சத்தியமாடா, நான் விடவே மாட்டேன் உன்னைய. நான் கன்ஃபார்ம் விட மாட்டேன். இப்போ இந்த வீடியோவை பிக் பாஸ் தாமரை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ் கேரக்டர்ல நடிச்சுட்டு வர ஸ்வேதா ஆதின்றவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ண விஷயம் அவங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைனால இப்போ ஸ்வேதா ஆதிக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாமரை ஏற்கனவே ஒரு 2 பேரை என்கிட்ட ஏமாத்திட்டாங்க, ஆமா வீட்டுக்குள்ள புகுந்த வீடு விளங்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ஆதி அவங்க கிட்ட இருந்து நகை காசெல்லாம் வாங்கி தாமரையை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.